வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான். அமித்ஷா கைக்கு போன ரிப்போர்ட். அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது எப்போதும் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையே போட்டி நிலவுவது வழக்கம். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் போட்டியில் இருந்தது. இதனால் இந்த முறை திமுக, அதிமுக, தவேக என மூன்று கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. தற்போது வரையிலும் கூட மூன்று கட்சிகளுமே தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். முக்கியமாக இந்த முறை தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியாமல் பல்வேறு முன்னணி அரசியல் நோக்கர்களே திணறி வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கவே வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த 2021 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்தே தொடர்ந்து மத்திய பாஜக அரசிற்கும் திமுக அரசிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது. குறிப்பாக பல்வேறு விவகாரங்களில் மத்திய பாஜக அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்து வந்தார். அதாவது பல்வேறு விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் வரையே சென்று திமுக அரசு பாஜகவிற்கு எதிரான தீர்ப்பை பெற்றது. இதனால் எப்படியாவது இந்த முறை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக மிகவும் கடுமையாக போராடியது. முக்கியமாக அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வியூகங்களை வகுத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார். பிரதமர் மோடி அவர்களும் பாஜகவிற்கு ஆதரவாக 3-4 முறை தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்து பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் நடைபெற்று முடிந்த இந்த தேர்தல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கவே வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திமுகவோடு இணக்கமாக போகலாமா என்று பாஜக ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. காரணம் தற்போது திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்தாலும் கூட இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான சலசலப்பு தொடர்ந்து நீடித்துதான் வருகிறது. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் திமுகவோடு இணக்கமாக செல்ல பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் திமுக கேட்கும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற பாஜக தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்றவாறு நேற்றைய தினம் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதை உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சென்ற இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் குறித்த தகவல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காதுக்கும் சென்றுள்ளது. அதன் காரணமாகவே கடந்த 4 நாட்களாக கொடைக்கானலில் மிகவும் கேஷுவலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரிலாக்ஸ் செய்துள்ளார். மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியே அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுவது பற்றியும் திமுக அரசோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்க மத்திய பாஜக அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.